இன்றைக்கி காலையில் எழும்பி வெளியே பார்க்கும்போது நாங்கள் வச்சுருந்த வழுதனங்காய் செடி கழுத்தொடிஞ்சு போய் நின்றுச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அதோடைய பூக்கள் இலை எல்லாமே சேர்ந்து மொத்தமாக வாடி வதங்கி தொங்கி போய் நின்றுட்டுருந்து. சரி என்னன்னு செக் பண்ணி பார்ப்போன்னு நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் இதில் புதுசாக பார்த்திங்கன்னா பூக்கள் வேறு வந்திருந்து. அப்படியே பார்க்கும்போது கீழே பார்த்திங்கன்னா அந்த இடம் சின்னதாக ஒரு மாதிரி அழுக்காக சின்ன ஓட்டையாக இருந்துச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு நானே கை வச்சு ஒடிச்சு பார்க்குறேன். ஏன்னா நான் போகும்போது நான் கையில் சிசர் எதுவும் எடுத்துகிட்டு போகலை. அதனால் கை வச்சே ஒடிச்சு நம்ம பார்ப்போம். இந்த செடியில் இப்போ தான் முதல் முறையாக பூவெல்லாம் வந்திருந்து அதையெல்லாம் மொத்தமாக நானே என் கையால் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நாசமாக்குறேனே அப்படின்னு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஆனாலும் இதை எடுத்தால் தான் இந்த செடியை நம்ம காப்பாற்ற முடியும். அதனால் நம்ம அதை மறுபடியும் சிசர் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் புழு இருக்குது. இந்த புழு உயிரோடு இருக்குது. இதை நம்ம தண்டு துளை அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ஸ்டெம் போரர், ஷூட் போரர் அந்த பேர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல வழுதனங்காய் செடியை என்ன பேர்ல சொல்லுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த புழுவுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.